ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நிமிஷங்க, கேமரா வந்து ரொம்ப அழுக்க இருக்குது. ஸோ ஹவு டு சூஸ் த பெஸ்ட் கம்பெனி, ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி வந்து எப்படி சூஸ் பண்ணுறது பிளேஸ்மெண்ட்டில் ஆர் லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்த்து அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 200 பேர் டு 300-500 ரேஞ்சில் இருக்க கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 10 to 15 பேர் இருக்கிற கம்பெனியை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். அது இல்லாமல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டிலும் ஃபுல் நேரமும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிலாக்ஸேஷனு, அந்த சேர் அப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு 200-300 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனி ஒரு 10 years to 5 years இருக்க கம்பெனியாக இருக்கும். அதில் இருக்க சீனியர்ஸ்லாம் வந்து நிறையா ஆர்கனைசேஷனில் கேட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு இதை ப்ரொவைட் பண்ணணும், இது அவங்களுக்கு அத்தியாவசியம் தேவை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவை, லீவ் எத்தனை தேவை, ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், ஃபுட்டு கூப்பிட்டு போகணும் அவங்கள ஹோட்டலுக்கு, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 200 எம்ப்ளாயிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அடுத்தது நீங்கள் போகும்போது ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்க முடியும்.